குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 2/4/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:11. திதி இன்று காலை 7:45 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் பிற்பகல் 1:51 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாம யோகம் இன்று காலை 10:36 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் மாலை 5:53 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம், அமிர்த யோகம், சித்த யோகம் இரண்டும் இன்னைக்கு இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:51 வரை சித்திரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். சந்திராசிரமம் ஆரம்பமாகும். சரி, துலா ராசிக்கு சந்திராசிரமம். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கரிநாள். கரிநாளைக்கு என்ன செய்யணும்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்க, திரும்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஞாபகப்படுத்துகிறேன், அவ்வளோதான். கரிநாளுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது சரிங்களா. புதன்கிழமையோடு இணைந்து இன்னைக்கு கரிநாள் வருவது மிக சிறப்பு. பெருமாள் கோயிலுக்கு சென்று கருவேப்பிலை சாதம் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி எல்லோருக்கும் தானம் பண்ணி நினைத்தது நிறைவேறும். இன்னைக்கு உலக ஆட்டிசம் குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனுடைய விழிப்புணர்வு தினம்தான் இன்னைக்கு, சரிங்களா. அதனால இன்றைய தினம் நம்ம எல்லா குழந்தைகளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசீர்வாதம் பண்ணுவோம். வாழ்த்துறது வேற, ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்டிசம் உள்ள ஒரு குழந்தைகள் பிறக்கவே கூடாது. நல்ல குழந்தைகளா, நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளா பிறக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவோம். இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பேசுவோம். மீன லக்னம், லக்னத்துக்குள்ளே சுக்கிரன் புத பகவான் ரெண்டுமே வக்கரத்துல இருக்காரு. சூரியன் திருக்கணிதப்படி சனி பகவான் இங்க இருக்கிறதா தான் அர்த்தம், ஆனா வாக்கியப்படி கிடையாது. அதே மாதிரி ராகு பகவானும் அங்கே இருக்கார். ரிஷபத்தில் சந்திரனும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மிதுனத்தில் அங்காரக பகவானும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கன்னியில் கேது பகவான். இன்றைய தினம் அங்காரக பகவான் இதுவரைக்கும் மிதுன ராசியில இருந்துட்டு இருந்தாரு. அவரு இரவு 1:29 கடகராசிக்குள் வருகிறார். கடகராசிக்குள் வரும்போது அங்க நீச்சம் அடைகிறார். அப்ப காலபுருஷ தத்துவப்படி இது 4ஆம் வீடு. 4ஆம் வீடுனாலே எல்லாருக்கும் என்ன, சுகஸ்தானம். சுகஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல வண்டி, வாகனம், தொழில் இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய இடம் எதுன்னா 4ஆம் வீடு. காலபுருஷ தத்துவப்படி இது 4ஆம் வீடு. இந்த இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைகிறார். புனர்பூசத்துல தான் வரார். அப்போ புனர்பூசன்னும் போது குருமங்களை யோகம்தான் அது. கெட்டது எதுவும் செய்யாது, நல்ல விதத்திலே தான் எல்லாம் செய்யும். அதனால மிதுனத்துல இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனை. ஏன்னா மிதுனத்துல தனிப்பட்ட முறையில எப்பொழுதுமே செவ்வாய் இருந்தாலே அதுக்கு நிறைய வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். முழுமையான ஒரு செவ்வாய் தோஷம் எங்க இருக்குன்னா கன்னியிலையும் மிதுனத்திலையும் செவ்வாய் இருந்தாதான், மற்றபடி எதுவும் கிடையாது. அவர் நல்லதுதான் செய்வார். இன்றைய தினம்
வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவை நல்லா வணங்குங்க. இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகம்புல்லு கொண்டு போங்க. சரிங்களா? அருகம்புல்ல கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு விநாயகர் வழிபாடு கூட செய்யலாம். தேங்காய் ஊத்தி தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சால் மிக சிறப்பு. அதனால இன்னைக்கு செய்யலாம். நம்ம வகுப்பு போடுறோம்னு சொல்லி இருந்தோம். அந்த வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை. இது ஜோதிட வகுப்பு. ஆண் பெண் இருபாலரும் கற்றுக்கொள்ளலாம். இது எழுத படிக்க தெரிந்தால் போதும். தமிழ் எழுத படிக்க தெரிந்தால் போதும். இது தன்னைத்தானே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தை இந்த ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும். ஏன்னா நிறைய இடத்துல நிறைய விஷயங்கள் சொன்னாலும், நான் ஒருத்தர் மீட்டிங் நடந்தது, ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். நம்ம படித்த ஒரு படிப்புக்கு எல்லாருக்கும் உதவுற மாதிரி அந்த விஷயத்த சொல்லணும். பெரிய மனிதர்களுடைய ஒரு தன்மை அதுதான். இல்ல நான் இதை வச்சுதான் இது பண்ணுவேன்னா அது ரொம்ப ரொம்ப தவறு. இது நான் எல்லாருக்குமே சொல்றேன். ஜோதிடம் கற்று கைதேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும், ஜாம்பவான்களுக்கும், பெரிய பெரிய மனிதர்களுக்கும் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன், யாரும் கோச்சிக்காதீங்க. நம்ம ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது எல்லாருக்கும் பயன்படணும். பயன்படலைன்னா வேஸ்ட். எல்லாருக்கும் ஏன் சொன்னா என்ன, சொல்லிட்டா அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க 4 பேருக்கு சொல்ல போறாங்க, அவ்வளவுதானே. அதை விட்டுட்டு நான் சொல்ல மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு? தவறா நினைச்சுக்காதீங்க. கடவுள் அருள் டிவிக்காரன் நீங்களும் தவறா நினைச்சுக்காதீங்க. எதுக்கு சொல்றேன்னா இது ஒரு ஆதங்கம் தான் எனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நம்ம இந்த வகுப்பை பத்தி சொல்லிட்டோம். ஞாயிற்றுக்கிழமை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை 10 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் வகுப்பு நடக்கும். இது நேரடி வகுப்பு தான், ஆன்லைன் வகுப்புலாம் கிடையாது. சரிங்களா? நேரடியாக வரவங்க வரலாம். இது மாதம் 1000 ரூபாய் தான், ரொம்பலாம் கிடையாது. மாதம் 1000 ரூபாய் தான். எல்லாம் 1 hour தான் கிளாஸ் எடுப்பாங்க. நான் 3 hours எடுக்கிறேன். நேரடியாக கற்றுக்கினாதான் புரியும். ஆன்லைன்லலாம் கற்றுக்கினா பாதி சொல்லுவாங்க, பாதி சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஒருத்தர் 3500 மாதம் ஃபீஸை வாங்கிக்கின்னு சொல்லியே தரல. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இருந்தாலும் சொல்கிறேன், நான் வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதனால ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு வகுப்புக்கு வந்துருங்க. வரணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் உங்களை போடுங்க. நான் உங்களுக்கு எங்கே வரணுன்றத லொக்கேஷன் அனுப்பு. சரி, இப்போ புதன்கிழமையில பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, அறிவின் கூர்மையோடு பல திறமைகளை கொண்டவர்களாக இருப்பார்கள். ரகசியங்களை வாழ்நாள் முழுவதும் காப்பதோடு மற்றவர் உணர்வுகளை புரிந்து இவங்கெல்லாம் செயல்படக்கூடிய ஒரு தருணம். எளிமையான தோற்றத்தோட இனிமையாக பேசும் திறமை பிறர் ரசிக்கும்படி இருக்கும். அதே மாதிரி அறிவாற்றல் காரணமாக எந்த பிரச்சனைகளிலும் சிக்குவது இல்லை இவங்க. வேலைகளை பொறுப்போடு கச்சிதமாக செய்து முடிப்பவர்கள் யார் என்றால் புதன்கிழமையில் பிறந்தவர்கள். மற்றவர்களது கருத்துக்களை சார்ந்து நமது செயல்களை வரையறுத்து கொள்ளும் மனநிலை கொண்டவர்கள். அதனால பலரிடமும் ஒரு விஷயம் பற்றி கேட்டு தெரிந்து கொண்டாலும் தங்கள் மனதில் உள்ளதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். மற்றவர்கள் பார்வையில் இவர்கள் காரியவாதிகளாக தென்படுவது இவர்களது குறையாக இருக்கும். இவர்களுக்கு ஆன்மீக குறிப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது புதன்கிழமை அதிகாலையில துளசி, கல்கண்டு மற்றும் மறிக்கொழுந்து கொண்டு மகாவிஷ்ணுவை வழிபடுவதோடு பாசிப்பயிறு சுண்டல் நெய்வேத்தியத்துடன் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்வதும் சிறப்பு இவர்களுக்கு. அதே மாதிரி தாய் மாமன் அல்லது ஒன்றுவிட்ட மாமன் ஆகிய உறவுகளிடம் புதனன்று ஆசீர்வாதம் பெறுவது மிகவும் நல்லது. பச்சை மற்றும் இளநீலம் கலந்த நிறங்கள் ஆடையில் இருக்குமாறு தேர்ந்தெடுத்து அணிவது பல நன்மைகளை உண்டாகும். வியாபார துறையில் இருப்பவர்கள் மரகத கல்லை அணிவது மிக மிக நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வீடுகளில் வைத்து
பூஜை செய்வதன் மூலம் வெற்றி சரிங்களா? இத முக்கியமான குறிப்பெல்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு அதே மாதிரி செய்யுங்க. நாளைய தினம் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத நம்ம சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நிதானத்தோடு எதையும் செய்ய வேண்டியது அவசியம். வியாபாரத்துல நிறைய மாற்றமான சிந்தனைகளால் நல்ல லாபத்தை இன்னைக்கு ஈட்டலாம். குடும்பத்துல ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். அதே மாதிரி புதிய சிந்தனைகள் உருவாகும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கின்ற ஒரு நாள். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். உயர் அதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்றைய நாள் அலைச்சல்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பான நாளாக இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நல்ல மதிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாள். பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்புகள் திருப்தியை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி பொதுத்துறையில் இருப்பவர்கள், இந்த சங்கம் சபை தொடர்பான பணிகள்ல இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் மகிழ்ச்சி நிம்மதி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாளாக இன்னைக்கு அமையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை குறைப்பது மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. சார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தாய்மாமன் வழி உறவுகளால் ஆதாயம் இன்னைக்கு கிடைக்க. எதிர்பாராத சில பயணங்கள், புதிய அனுபவம் கிடைக்க. உணவு சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் இந்த ஹோட்டல் தொழில், இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், அதே மாதிரி தானியம் இதுலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். அரசு தொடர்பான பணிகள்ல தடைகள் எல்லாம் விலகும். வேலை செய்யும் இடத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் நேரிடக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி ஆன்மீக சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். ரகசியமான சில ஆய்வுகளை தெளிவை உருவாக்குகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. கடினமான வேலையை கூட சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். வியாபாரம் சார்ந்த பணியில லாபங்கள் அதிகரிக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இன்னைக்கு இருப்பார்கள். உங்களுக்கு சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுங்க. இலக்கியம் சார்ந்த துறையில முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும்.
இன்னைக்கு எதன் மீதும் ரொம்ப ஆசைய வைக்காதீங்க. ஒரு பேராசைன்னு சொல்லுவாங்க. அது வைக்காதீங்க. அது வைக்காமல் இன்னைக்கு எந்த ஒரு செயல்பாடும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் கௌரவ பதவிகள் மூலம் செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும். அரசு தொடர்பான பணிகள்ல ஆதாயம் கிடைக்கும் இன்னைக்கு. அதே மாதிரி விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஆலோசனை கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மன தெளிவு இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய இசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, மறைமுகமான தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மற்றவர் கருத்துகளுக்கு உணர்வு பூர்வமாக செயல்படுவதை விட சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது. வாகன பயணங்கள் செய்யும் போது வேகத்தோடு செய்யாதீங்க, வேகத்தோடு ஓட்டாதீங்க. புத்திசாலித்தனத்தோடு விவேகத்தோடு இன்னைக்கு வண்டி ஓட்டுவது மிகவும் சிறப்பு. புதுமையான விஷயத்துல ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இன்னைக்கு ஏற்படும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் இன்னைக்கு தேவை. வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தோட இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாரா சில அலைச்சல்களால் மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணிதம் தொடர்பான துறையில இருப்பவர்களெல்லாம் இப்போ இந்த கணக்கு எழுதுறவங்க, இந்த வங்கியில கணக்கு எழுதுறவங்க, அவங்கெல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க பேச்சில ஒரு நிதானம் இருக்கணும். அதே போல உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துங்க. சந்திராசிரமம் இருக்கு, கவனமா இருங்க. அதுவும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருப்பது நன்று. நரசிம்மரை வணங்குங்க. இன்னைக்கு வணங்குனீங்கன்னா அதுவும் புதன்கிழமையோடு இணைந்து வருவது சிறப்பு. இன்னைக்கு நரசிம்மரை வணங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நெருக்கடிகள் இருக்காது. கருத்துக்களை மற்றவங்களை பத்தி சொல்ற கருத்துக்களை இன்னைக்கு தவிர்த்துருங்க. பணம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இன்னைக்கு இருங்க, சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு செலவுகள் நிறைந்த நாளாக இருக்கும். அதனால இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கவனத்தோட எதையும் செய்யுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சோம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்களுக்கு கருத்து சொல்றதை தவிர்த்துருங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, கணவன் மனைவி இருவரும் இன்னைக்கு பயணங்கள் செல்வது ரொம்ப மனதிற்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்த 2 பேருக்குமே. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். போட்டிகளில் ஈடுபட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாளும் இன்னைக்கு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி வெளியூருக்கு பணி வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. வியாபாரத்தில் நல்ல மேன்மையும் லாபமும் ஏற்படுகின்ற ஒரு நாள். நண்பர்கள் நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தும் நண்பர்களிடம். அதே மாதிரி அந்யோன்யம் ஏற்படும். இப்போ உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்காங்கன்னா அவங்களும் உங்களோட இன்னைக்கு இணக்கமாகக்கூடிய ஒரு தருணம். நண்பர்கள் அதே போல இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே,
தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத பண வரவு இன்னைக்கு இருக்கும். இன்னைக்கு அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். உங்கள் பேச்சில கனிவு இருக்கணும். கனிவான பேச்சுக்களால் காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். சில பேருக்கு வழக்கு இருக்கும், அதுல திடீர் திருப்பம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். பழைய சிக்கல்களுக்கு தெளிவு ஏற்படும். ஆன்மீக பணிகள்ல சில புரிதல்கள் உண்டாகும். கடன் சார்ந்த ஆலோசனைகள்லாம் கிடைக்கும். சவாலான வேலையை கூட சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு தன்மை, எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, புதிய இப்போ கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அதனுடைய அந்த கலைத்துறையில் இருப்பவர்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும். தன வரவு சிறப்பாக இருக்கும். குடும்ப சூழ்நிலை அறிந்து சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். உற்பத்தி சார்ந்த துறைகள்ல பொறுமையை கையாள வேண்டியது அவசியம். அரசு அதிகாரிகளுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். உத்தியோகத்தில் முயற்சிகளால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் சந்திப்பு அதிகரிக்கும். இன்னைக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகள்லாம் ஈடேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். மனசுல நினைத்த வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. படிக்கிற மாணவர்களுக்கு குழப்பங்கள், உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். இன்றைய நாள் பணிவோட எதையும் செய்யுங்கள், ரொம்ப சிறப்பா இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த ஒரு விதமான குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு புதுவிதமான அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நகைகள், ஒரு புதுவிதமான நகைகள் மீதான ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கும். அதுவும் குறிப்பா காதுக்கு போடுற கம்பல், அந்த கம்பல் மீது ஆர்வம் அதிகரிக்கும். சில பேருக்கு உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். எழுத்து சார்ந்த துறைகள்ல முன்னேற்றம் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும். மனசுல ஒரு தன்னம்பிக்கை மேலோங்கும். சகோதர வகையில உதவிகரம் கிடைக்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் தடைகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.